லார்ட். நேத்து நான் கெஸ்ஸூல கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, செயிண்ட் பெர்னதட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு புனிதை. இவங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் 1844ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வந்து பிறக்கிறாங்க. இவங்க வீட்டில் மொத்தம் 9 குழந்தைகளில் இவங்க தான் வந்து மூத்த மகளாக பிறக்கிறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதனால் இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஆடு மேய்க்கிறது, விவசாய கூலி வேலை செய்கிறது, அந்த மாதிரி வேலைகளில் தான் வந்து அவங்க குடும்பத்தினர் ஈடுபட்டாங்க. இவங்களும் ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு 13, 14 வயசில் வந்து அந்த வேலைக்கு போகிறாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேயே காலரா நோயால் பாதிக்கப்பட்டவங்க. அதனால் வந்து அது உடம்பு ரொம்ப வீக்கான உடம்பாக இருந்தது. இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்னால் வந்து அவங்களுக்கு ஆஸ்துமா நோய் ஏற்பட்டுருது. அந்த ஆஸ்துமா நோயால் ரொம்ப புவர் ஹெல்த்துனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கடைசி வரைக்கும். இவங்களுக்கு 14 வயசில் வந்து மாதா 18 முறை காட்சியளிச்சாங்க. மசபியல் குகைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து லூர்து நகரில் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் 1858ஆம் ஆண்டு இவங்களுக்கு காட்சியளித்தாங்க. இவங்க அந்த காட்சியளித்ததை போய் குருவானர்கிட்டையும் அதிகாரிகள் கிட்டலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க யாருமே நம்பலை. அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு காட்சிலாம் காணலை, இந்த மாதிரி தேவையில்லாமல் பரப்பாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை உறுதியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட காட்சியை வந்து ஒத்துக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி ஆஃப் நெவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சபையில் வந்து கன்னிஸ்திரியா சேர்றாங்க. அங்கே வந்து இன்ஃபர்மேட்டரி அசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, ப்ளஸ் செக்ரிஸ்டியனாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டிபி நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து தன்னுடைய 35ஆம் வயதில் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 1879ஆம் ஆண்டு வந்து இவங்க காலமாக்குறாங்க. இவங்கள வந்து 1925ஆம் ஆண்டு அருளாளர் பட்டம் கொடுத்து 1933ஆம் ஆண்டு இவங்களுக்கு புனிதர் பட்டம் வந்து கொடுக்கப்படுது. இதை கொடுத்தவர் வந்து 11ஆம் பத்திநாதர். இவங்களோட பாடி வந்து 2 தடவை எக்ஸ்ஹூம் பண்ணப்பட்டது. 2 தடவை தோண்டி எடுத்துக்கப்பட்டு பார்க்கப்பட்டது. 2 முறையுமே அழியாமல் அப்படியே தூங்குற மாதிரியே இருக்குது. அந்த உடம்பு வந்து நெவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஃப்ரான்ஸில் இன்னும் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. இவங்க வந்து ஏழை குழந்தைகள், நோயாளிகள், ரொம்ப ரெடிக்குல், அதாவது ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பாதுகாவலர் லூர்து நகரின் பாதுகாவலராக இருக்காங்க. இவங்களோட காட்சி தான் வந்து பிற்காலத்தில் லூர்து நகரத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஷ்ரைன் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரைஸ் த லார்ட்.